Lights, camera, action. என்னடா ஸ்டார்ட் பண்ணலாமா? பாலே பண்ணலாம்டா. இந்தாடா மச்சான், நீ வெளியே யாரா மேம் யாரா வராங்களான்னு சரி, நான் போய் வராங்களான்னு பாரு. ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்க போறானுங்க பாரு அண்ணன் கேளு. எங்கடா இருடா போலாம். இவ்வளவு நேரம் என்னடா சொல்லியிருந்தேன்? தேவையில்லாத பேசாதடா. தேவையில்லாத பேசாதடா. ஏன் சண்டை போட்டுட்டு இருக்க? சரி உட்காந்துடுறேன் சரிட்டா. பால்ராஜ் டிபார்ட்மெண்ட் பாய்து மச்சான் வழி விடுறா. சரி இருங்கடா போயிட்டு வந்துடுறேன். எங்கடா போறீங்க? என்னடா இப்ப வர? காலைல பஸ் விட்டேன்டா. என்னடா ரீல்ஸ் பிரச்சனையா? சான் தேவலாமலாம் ரொம்ப பண்ணிட்டான்டா அவன். அவன் எப்பயுமே அதே மாதிரி தான்டா பண்றான். ஆமா மச்சான், இனிமேல விட கூடாதுடா. நான் பண்ணடா இல்லனா அவனை இன்னைக்கு எதனா பண்ணி ஆகணும்டா. விட கூடாதுடா. நீ வச்சு ஸ்ட்ரைட்டா போடா, நான் சொல்றேன் போ. வாடா நீ பாத்துக்கலாம். இருடா நீ அவன் ரீல்ஸ் வச்சு அவன் சீக்கிரம் வாங்கடா. சீக்கிரம் வாங்கடா. எங்கடா அது? ஸ்டெம்புங்கடா. கீழே இருக்கு பாருடா. சீக்கிரம் போடா. இப்படி போடா. ஏன்டா அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க? மேம் அது ஒரு ரீல்ஸ் எல்லாம் வந்து பிரச்சனை மேம். அதெல்லாம் சொன்னா அவங்க புரியாது மேம். ரீல்ஸ்காடா இவனுங்க சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஆமாம் மேம். ஆக்சுவலாக இப்போ சண்டை போட்டுருந்தாங்களே அவங்க எல்லாருமே ஒரே கேங் தான் மேம். அந்த
இந்த கேங்கில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வந்து ரீல்ஸ் பண்ணனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பட் அவன் கூட இருக்க எல்லாருமே அதை இக்னோர் பண்ணி இரிட்டேட் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபஸ்ட் இயர் டு தேர்ட் இயர் வரைக்குமே அவங்க ஒன்றா தான் மேம் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஃபைனல் இயரில் ஒரு ரீல்ஸ் பண்ண ஆரம்பித்தானுங்க மேம். அங்கே தான் ஆரம்பிச்சது பிரச்சனையே. ஃபோன் பண்றா, அவனுக்கு ஃபோன் பண்ற. ஹலோ ஹலோ ஆகாஷ், சொல்லு மச்சான். எங்கடா இருக்க? இப்போ ஃபைனல் இயர் ஸ்டார்டிங்கில் ரீல்ஸ் பண்ணோம்ல. ஆமாடா. ஸ்டிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம், வரியா? ரீல்ஸ் பண்ணலாம். எங்கடா பண்ணலாம்? தோடா நம்ம காலேஜ் பேக் சைடா. அந்த பக்கமா? சரி சரி. சீக்கிரம் வா, இந்த பசங்களாம் ரெடியாக இருக்கானுங்க, வா. ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அப்படியே ரீல்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணவா? அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் வாடா. சரிடா, அப்போ நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன்டா. சரி வச்சிடறேன்டா. ஓகே. வரான்டா. வரா. என்னடா ரீல்ஸ் பண்ணிட்டோன்னு சொன்னான், வரேன்னு சொன்னான், இன்னும் வரவே இல்லை. டேய், அன்னைக்கு ரீல்ஸ் பண்ணும்போது ஒரு பொசிஷன்ல நிக்க வச்சா ஞாபகம் இருக்கா? மச்சான் எப்படி தெரியுமா நிக்க சொன்னா? பிஎஸ் இப்படி வா, ஏன் இப்படி வா. விஷயம்லாம் பக்காவா இருக்குடா. டேக் போலாமா? சரிடா, அப்பவே சண்டை போட்டானுங்க. இப்போ சண்டை போட மாட்டானுங்களா? ஏன் மேம் எனக்கும் தெரில. ஆனால் இது வரைக்கும் பிரச்சனை நடந்ததே இல்லை. இவங்க 4 பேர் வேறு உங்ககிட்ட கேட்டு வெளியே வேறு போயிருக்கானுங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு மேம், கண்டிப்பாக. சரிடா, அந்த 4 பேர் வெளியே போனானுங்களே, இந்த லோகேஷ் எங்க போனா? மேம் அவனா? அவன் ஒரு கேம் பைத்தியம் மேம். கன் வச்சு எப்பவும் ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த கேமா? இந்த மாதிரி இல்லை, இந்த ஃபேண்டசியில் அவன் கேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு பெட் கட்டி விளையாடுற கேம் மேம். அது அதில் அவன் நிறைய பெட் கட்டி விளையாடி தோற்று போயிட்டான். அவன் தோற்று போனதுனால கூட அந்த பசங்களே கலாச்சி அவனை ஆட விடாமல் பண்ணிட்டானுங்க. ஆனால் இப்போ தான் அவன் ஆடுறதில்ல மேம் அந்த கேம். ஹலோ ஹலோ. சொல்லு மச்சான். பெருசு எங்கடா இருக்க? ஐயோ ஆகாஷ் தெரியுமாடா? அது ஆகாஷ் எங்கே தான் இருக்கான். எங்கடா? கிரவுண்டு பக்கத்தில். வரியா? வா. சரிடா, வர அவனை எங்கேயும் பிடிச்சிக்கடா. ஆனால் இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா,
ஃபேண்டசில வேணாலும் ஆகாஷ் லோகேஷோ அடிச்சுக்கிற அளவு போயிடுச்சு மேம். லோகேஷ் அந்த ஃபேண்டசில அவனை விட்டதுக்கு இதுவும் ஒரு காரணம். நான் தான்டா என்னடா நீ பாக்கல மச்சான் இங்க நான் பண்ணிருக்கேன் ரீல்ஸ் கூப்பிட்டானுங்க ஃபோன் பண்ணி பார்த்தல. ஆமா நானும் ரீல்ஸ் வச்சுட்டா போனேன் பார்த்தா அடிக்கிறேன் என்ன கதைன்னு தெரியல. அது தப்புன்னு மட்டும் மச்சான் அமைதியாக இருந்தது. அடிக்கிறானுங்களா? சரி இங்கே இரு வேணா அப்படின்னு பார்த்தேன். சரி வரட்டும் தானே வருவானுங்க வந்தா பார்த்துக்கலாம். இல்லை தப்பு இல்லாமல் எதுக்கு நான் ஏன் நிற்கிறோம்? நானும் தப்புன்னு தான் அமைதியாக இல்லை வா நம்ம பார்த்துக்கலாம். வா எனக்கு இங்கே இருக்கிறதா கரெக்ட் இல்லைன்னு மாதிரி தோணுது. இங்கே இருக்கா அவனுக்கு வரமாட்டாங்க அப்படி வந்தாலும் பார்த்துக்கலாம்டா. இங்கே இருக்கிறதா கரெக்ட் இல்லை தோணுது. வாடா நான் பார்த்துக்கிறேன். வாடா நான் பார்த்துக்கிறேன். நீ கூட இருக்கா ஏன்னா நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க போலயே. அவங்க இப்போ மட்டும் இல்லை மேம், சண்டை போட்டு தான் இருக்காங்க. பாருங்க ஒரு ரீல்ஸ் கடையில சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தாங்க பிரச்சனை தெரியாம. அவன் வந்து அந்த ஃபைனல் முடியுதுக்குள்ள அதை பார்த்து முடிக்கணும்னு பார்க்கறாங்க. இது எல்லாமே ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஷார்ட் ஃபிலிமா? ஆமாங்க. பிரேக் டைம் முடிச்சா எல்லாரும் கிளாஸ்ல போய் பார்க்கிறோம். என்னது என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கலாம். ரீல்ஸ் தானே பண்ணிட்டு இருக்கேன், ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். 5 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நல்லா போகணும். ஷார்ட் ஃபிலிம் தான் ஒன்றும் வேண்டாம். சும்மா ஷார்ட் ஃபிலிம் பண்ணாத சொல்லி சும்மா சுற்றிட்டுலாம் இருக்கேன். ஃபைனல் இயர் வந்தாச்சு. ஒழுங்கா பிளேஸ்மெண்ட் வாங்கி போற வழியே பாருங்க. இப்படியே பண்ணுறது எல்லாரையும் நான் பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணுற மாதிரி புரிஞ்சுதா? மச்சி நான் நேற்று 50,000 ஜஸ்ட். டேய் என்னடா சொல்ற? 50,000 ரூபாவா? எப்படிடா? இரு வந்து சொல்கிறேன். என்னடா 50,000 ரூபான்றான்? சரிண்ணா ஏதான் சொல்றாங்க? எப்படிடா ஜெயிச்ச? நான் நேற்று 50,000 தானே ஜெயிச்சேன். எங்கள் அண்ணெல்லாம் கான்டெஸ்ட் போட்டால் 1 லட்சம் வரையும் ஜெயிப்பாடுறா. உனக்கு கிரிக்கெட்டே தெரியாதேடா எப்படா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டேய் சத்தியமா நம்பலடா நான். யார் வேணா ஜெயிக்கலாம்டா. எதுடா அந்த சிஎஸ்கே கிரிக்கெட்டை பற்றிலாம் பேசாது. காசை பற்றி பேசுறியா பேசு. ஏழு தோத்துலாம் போக மாட்டேங்களா? அப்ப என்ன அந்த கேம் உள்ள ஒரு கான்டெஸ்ட் போட்டால் தோப்பேன். 10 கான்டெஸ்ட் போட்டா சரி அப்புறமா ட்ரீட் வைக்கிறேன். மச்சான் போடுறோம். சரிடா ரைட் போடுறோம். சரி வா நான் போடா மேட்ச் போடா. கண்டிப்பா போறோம். சரி. ஏன் அவன் சைலண்டா இருக்கான்? சரி நான் போய் பார்த்துருவேன். மச்சான் என்னடா சோகமா இருக்கா? நீ தள்ளி வரா தள்ளி வர. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். இல்லைடா ஷார்ட் ஃபிலிமும் எடுக்க முடியல. காலேஜே முடிய போகுது. டேய் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? நம்ம பசங்கடா அவனுங்க எப்போ கூப்பிட்டாலும் வந்து பண்ணுவானுங்கடா. அதெல்லாம் பண்ணலாம்டா. இப்போ வேற இவனும் கூட சண்டே ஆயிடுச்சு. டேய் இப்போ கூட பாரு அவனுங்க சண்டே மந்திரி ஃபேண்டசி பற்றி தானே பேசிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு மனசில் அதை பற்றிலாம் இருக்கவே இருக்காதுடா. அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுடா. நான் ஒன்று சொல்கிறேன் அது பண்ணுறியா? நீ கிளாஸை விட்டு வெளியே போயிட்டு உள்ள வந்து யார் யார் கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேளு.
நம்ம காலேஜ்ல சிங்கிங் காம்படிஷன் நடத்தாங்கடா. வேற சிங்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. தண்ணி எடு. தண்ணியா? சரி சரி, ஏதோ லஞ்சில் சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் சொல்கிறேன், என்ன கதை? லஞ்சிலியா? அந்த கிளாஸ் ரூம் கதையா? ஆமாம். சரி, நீ போயிட்டு வெளியே போயிட்டு வந்து கேட்டல. ஆமாம், அதான் சிங்கிங் காம்படிஷன். அவனுங்கெல்லாம் ஏன் சிரிச்சானுங்க? டேய், அவனுங்க சிரிச்சிட்டும் உனக்கும் என்னடா பிரச்சனை? அவனுக்கு ஃபன் பண்ணுறானுங்க, அதையே நீ டென்ஷன் ஆகுது எல்லாத்துக்கும். எல்லாமே ஃபன்னா அப்போ. எல்லாமே ஃபன் இல்லை மச்சி, அது அவனுக்குள்ள ஸ்பாட் பண்ணி எல்லாமே ஃபன்னுனா ஓகே, எல்லாமே ஃபன்னுனா ஓகே. சரி, நீ சிங்கர் இல்லை, அதெல்லாம் அப்புறம். அவன் ஒரு வாட்டி அசிங்கப்பட்டானா அடுத்த வாட்டி அவன் ஏஞ்சி கை தூக்கக்கூடாதா? ஃபர்ஸ்ட்லாம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் தெரியுமா? இதை பற்றிலாம் பேசலாம். எதுலையுமே பேர் கொடுத்து கலந்துடாத நாய் நீ தகிச்சிருக்கா. நம்ம போய் ஸ்டேஜில் ஏறி பண்ணாமல் எவங்கெல்லாம் பண்ணுறானோ அவனை வந்து நம்மளா குறை சொல்லிடணும். அவனுக்கு இது பண்ண தெரில, இது பண்ண தெரில, அது பண்ண தெரில. நம்ம கூட இருக்கவன் பண்ணாலும் அதான் பண்ணுறோம். மற்றவன் பண்ணால் கூட ஒன்றும் இல்லை மச்சான், அவன் வந்துடுவான். அவன் அதே ஒரு மோட்டிவேட்டாக எடுத்து வந்துடுவான். நம்ம கூட இருக்கவனே பண்ணால் அது கரெக்டுன்னு நினச்சி எவனுமே அடுத்து எடுக்கிறதுக்கே ஸ்டெப் எடுக்க மாட்டான். இதெல்லாம் எப்படின்னே தெரில. ஃபன்னுன்னு நம்ம எல்லாருமே இல்லை, சீரியஸில் தான் பண்ணிடுவோம். ஃபுல்லாகவே சீரியஸாக தான் இருக்குது. எல்லாமே சீரியஸ் தான், எதுவுமே ஃபன் இல்லை. எல்லாமே வந்து நம்மளோட ரியலாக தான் நம்ம எடுத்து பேசினது. சொல்றா மச்சான் ஹாண்டிஸ் 11 போடலாம் சொன்னீடா. இருடா, அதான்டா போட்டுக்கிறேன்டா, ஃபோன் பண்ணடா. எனக்கும் சொல்றா, பசங்க லைன்ல தான் இருக்கானுங்க. இருடா, நான் ஃபோன் பண்ணடா, போட்டு ஃபோன் பண்றேன். பசங்க லைன்ல இருக்கானுங்க. ஆமா மச்சான், நானும் லைன்ல தான்டா இருக்கேன். போட்டு ஃபோன் பண்றடா. ஏய் அது விடு, பயங்கரமா காசு. ஏய் வாடா பப்சாம். நான் ஒரு எக்ஸ்பெக்ட் போதுமா? பயங்கரமா காசு வச்சுடாதுல. சாமி இதுல இருந்து விளையாடுறேன். இதுல வரப்பீங்கடா. வேலையில போகுது. அடி அடிக்கிறான். ப்ரோ சாப்பிட்டு பார்த்து சரி
won it. They know the RCB players are celebrating. Still one ball to go. He does. It's RCB who qualify for the playoffs. அந்த லோகேஷங்க சூப்பர் இருக்காண்டா வரமாட்டான் நீ வரமாட்டான் மச்சான் உன்னால நிக்கல ஃபேண்டசி லெவல் போட்டுருந்தேன்டா 10 கான்டெஸ்ட்ல ஒண்ணு கூட ஜெயிக்க போயிடா. ஆமாண்டா 7000 ரூபாய் போயிடுச்சு. அது ஃபுல்லா போய் விருப்பா எந்த போயிடுச்சுடா, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாம் காசும் இதே போயிடுச்சு. எனக்கு காசு தான் ஃபேண்டஸியே பண்ண முடியும். வெல்கம் போனஸ் போடுவாங்க, அதை வச்சு போடுவோம். ஆமாண்டா எனக்கும் வந்துச்சு. அதுவும் போயிடுச்சு மாப்பிள்ள. எனக்கு வந்துடுது, அதை வந்து ரெஃபரல் பண்ண சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் ரெஃபரல் பண்ணா வேற யாராச்சும் ரெஃபர் பண்ண முடியுமா? டேய் ஃபர்ஸ்ட் அமுச்சு விட்டான், டவுன்லோடே பண்ண மாட்டான்டா அந்த ஆப்லாம். யாராவது புறா குச்சி பண்ணிடலாம்டா. எல்லாம் புறா இருக்குது. இப்போ குத்திச்சு நம்ம டீம்ல யாராவது இருக்காங்கடா ரெஃபரி? டிவிராஜன்டா அவன் வேலையாக மாட்டான். அவெல்லாம் பண்ணிட்டு பிலோகேஷ் நீ உனக்கு என்ன தெரியுமாடா? எனக்கு யாரு ஆகஸ்ட்லாம் போட்டுக்கலாமா? ஏமாண்டா ஆக்கம் நல்ல ஐடியாவா இருக்குடா. ஏமாண்டா அவனுக்கு கேட்க வேண்டாம். கேட்டு பார்க்கலாம் கேட்டு பார்க்கலாம் இதுவோ கேட்டு மட்டியா மட்டும் தான் போடல. என்னடா பப்ஸா வேண்டா அக்கா ஒரு பப்ஸுக்கா. என்னடா காசை தேடுறா? ஆமாடா. ஏய் ஜிபே பண்றா? ஏன்டா கேஷ்பேக் வரும்டா. சரி இரு. அக்கா அமிச்சாச்சுக்கா. மச்சான் என் ஃபோன் எங்க? போனா இரு டடா. டேய் பாலு இங்க பாரு, ஏதோ போனஸ்னு ஏதோ காட்டுது. இது போனஸா கட்டு. டேய் என்னடா ஃபேண்டசி 11 ஏத்தி வச்சிருக்க? ஃபேண்டசி 11. ஆமா அது பாரு ஃபேண்டசி தான். டேய் ஏய் கூப்பிடுறா. நான் ஃபோனை குத்தா ஃபேண்டசி 11 ஏத்தி வச்சிருக்க. நாலாம் ஏத்தல. நீ பண்ணலையா? உன்கிட்ட தான்டா ஃபோன். நீ ஃபேண்டசி ஆடுவதானே? என்ன ஃபேண்டசி கேம்? யார் ஃபேண்டசி கேம் ஆடுறா? அதான் பார்த்தனே வெல்கம் போன செடிலான்னு பார்த்தேன், நீயே ஆடி தான் வச்சிக்க. டேய் உனக்கு தெரியுமா நான் ஃபேண்டசி கேம் அன்னைக்கு ஏதோ நல்ல மாதிரி பேசுனேன். முதல்ல நீ விளையாடுறதெல்லாம் ஒரு கேமு. நீ விளையாடுறதும் நான் விளையாடுறதும் ஒண்ணா? முதல்ல நீ குத்தா ரீல்ஸ் பண்ற. டேய் ரீல்ஸ் நான் என் பேஷன் கோசம் பண்றேன்டா. ஏய் அதே மாதிரி இதுவும் பேஷன் தான்டா. என்ன பேஷன்? காசு சம்பாதிக்கிறதெல்லாம் பேஷன். ஆமாண்டா காசு நம்ம எத்தனை பேச ரீல்ஸ் பண்ற, அது உங்களுக்கு ஏதாச்சும் வருதா? அது மட்டும் டேய் இதுக்கு பின்னாடி எவ்வளவு ஸ்கேம் இருக்குன்னு தெரியுமா? இப்பெல்லாம் கிரிக்கெட் பாக்குறத விட ஃபேண்டசி 11க்காக கிரிக்கெட் பாக்குறதாண்டா அதிகம். இதெல்லாம் தெரியாம ஒரு பிச் ரிப்போர்ட்டை வச்சு ஒரு பிளேயரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு அவனுக்காக கான்டெஸ்ட் போடுறீங்க. இதுக்கு பேர் கேம் ஆஃப் ஸ்கில்லா? இதனால எத்தனை பேர் நடு தெருவுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? இதுக்கு பேர் கேம் ஆஃப் ஸ்கில் இல்ல, கேம் ஆஃப் ஸ்கேம். இது மாதிரி எவ்வளவு ஆப், இதுக்கு எவ்வளவு பேர் ப்ரொமோஷன் பண்றாங்கன்னு தெரியுமா? இதெல்லாம் விட்டுட்டு யாராவது பேஷனா நினைச்சு எதையாவது ட்ரை பண்ணா அதை பார்த்து சிரிக்கிறீங்க. இப்பெல்லாம் கஷ்டப்படுறது யாரும் பயப்படல, கஷ்டப்பட்டா யாராவது சிரிச்சிட போறாங்கன்னு தான் பயப்படுறாங்களே. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு யாரும் பயப்படுறதே இல்லை. இப்பெல்லாம் எப்படி தெரியுமா? காசு வருது அந்த ஆப்பர்ச்சுனிட்டில நான் பண்றேன், காசு வரலையா நான் பண்ண மாட்டேன். காசு வந்தா நீ என்ன வேணா பண்ணிவியா? உனக்கு என்ன பிடிக்கும்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏய் பேஸ்மெண்ட் வருது, பேஸ்மெண்ட் கேம்பஸ் இன்டர்வியூலாம் வருது. சிங்கிங் காம்படிஷன் இதெல்லாம் மேம் கிட்ட கேட்டு 4 அணி வந்து சரியா நல்லா பார்ட்டிசிபேட் காம்படிஷன்லாம் வரல மச்சான். என்னடா சொல்ற? நீ தானே இன்ட்ரெஸ்டா கேட்டு இந்த காம்படிஷனு? இல்லை மச்சான் வீட்டில் வேறு ரொம்ப பிரச்சனை. வீட்டில் தூவ கூட முடியல. சிங்கிங் காம்படிஷன்லாம் ஒன்றா ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். இப்போல்லாம் பண்ணால் வேலைக்கு ஆகுது மச்சான். வீடு எடுக்கிறாங்க, நோயின்றாங்க வீட்டில். கேம்பஸ் எனக்கு ஏதாவது பார்த்து வேலை இல்லை ரீசெண்டாக போகலான்னு இருக்கேன் மச்சான்.
அப்படின்னாடா ப்ரெஷர் உனக்கு வீட்டில்? அவ்வளோ ப்ரெஷர் வீட்டில் சொல்ல முடியாது மச்சான். வீட்டில் அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க, 1008 கேள்வி கேட்குறாங்க. சும்மால எதுவுமே. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் பாட்டுலாம் பாட்டு அதுவும் புதுசாலாம் பண்ண முடியாது மச்சான். அவ்வளோ பிரச்சனை. பசங்க கலாயிறாங்க இப்படிலாம் சொல்லிக்கிட்டே. அப்படிலாம் இல்லை, ஆனால் அதுவும் ஒரு ரீசன் தான். என்ன பண்ண முடியும்? ஒரு கஷ்டம் எனக்கு புரியுதுடா. என்ன மச்சான் வேற கேட்டு வேறடா நடுவில் ஷார்ட் அதெல்லாம் எடுக்க முடியாதா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்? அவன்லாம் எடுக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. பாரு நான் பார்த்துட்டு எடுப்பான். சரி போ, பசங்க போய் கொஞ்சம் பேசி யா. இன்னைக்கு தானடா அந்த பிளேஸ்மெண்ட் கிளாஸ். டைம் ஆயிடுச்சுல. இப்போ ஃபைனல் இயர். ஸோ இந்த வருஷத்துல மட்டும் கண்டிப்பாக நீங்கள் பிளேஸ் ஆகிடலாம். எவ்வளோ நாளாக வந்து நீங்கள் பேஷனை நோக்கி ஓடுனீங்க, பட் இனிமேல் வந்து பேஷன் நோக்கி ஓடக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்காது. இந்த 4 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் அதை பண்ணிடணும். இதுக்கு மேலே அந்த பேஷனை நோக்கி ஓட முடியாது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகி தான் ஆகணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரியரில் ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க முடியாட்டாலும் இந்த பேஷனை நோக்கி நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த 4 வருஷத்துலேயே பண்ணியிருக்கணும். பட் இந்த 4 வருஷத்துல பண்ணுறது மிஸ் பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. பட் வந்து இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைவ்ல வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டு இங்க இருந்து நீங்க வெளியே போயிட்டு ஒரு ஃப்ரெஷரா இருக்கக்கூடாது. ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துல இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி இந்த பைத்தன் ப்ரோக்ராமும் ஜாவா ப்ரோக்ராமும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா வந்து ரெண்டுமே இந்த ப்ரோக்ராம் படிச்சீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா நம்ம பிளேஸ்மெண்ட் ஆகலாம். இப்போ வரக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து வேலைக்கு இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து நோட் பண்ணிக்கணும். ஃபோன் எடுங்களா, ஃபோன் எடுத்து நோட் பண்ணுங்க. எவ்வளோ நாளாக வந்து நீங்க பேஷன் நோக்கி ஓடுனீங்க, பட் இனிமேல் வந்து பேஷன் நோக்கி ஓடக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்காது. ப்ரோ ஒன்று தான் தேட்டர் என்ன பண்ணுறீங்க உட்காந்துட்டு? இவ்வளோதான் ஃப்ரெண்ட் ரீல்ஸ்லாம் பண்ணுறது இல்லை போல. சார் ரெஸ்ட் ரூம் போயிட்டு சார். என்னடா நேற்று ஷூட் போனேன் மச்சான் இது ஷூட்டுன்னு ஜாலியா போனடா. ஆனா அங்க நடந்ததே வேற மச்சான். என்னடா அப்படின்னா ஆச்சு? எங்க மாமா கூப்பிட்டாரு இது ஷூட்டுன்னு போன மச்சான். நாங்க பார்த்தா ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்காங்க. ஆமா மச்சான், ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் இப்பதான் மச்சான் தெரியுது. எல்லாமே ஈஸியா நினைச்சுதான் மச்சான் நான் போனேன். இப்ப எப்படி சொல்றதுன்னா யாரையாரே கேள்வி கேட்கறாங்க மச்சான், நீ எதுக்கு இதெல்லாம் எடுக்கிற, யாரும் பர்மிஷன் கொடுத்தா இதெல்லாம் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு மச்சான். ஃபர்ஸ்ட் இந்த ஆகாஷ் பையன் சொல்லும் போது கூட என்னடா இவன் சும்மா ஷூட்டுன்னு கூப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது மச்சான் எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி நம்மள வச்சு எடுக்கிறான்னு. ஒரு குரூப் ஷாட் எடுக்கிறானா அதுல ஒருத்தர் இல்லைன்னா கூட எதுவுமே பண்ண முடியாது மச்சான். என்ன சொல்றேன்னா எப்படியாவது நம்மளாம் சேர்ந்து இந்த படத்தை முடிச்சிடலாம் மச்சான். அவன் ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம வந்துட்டோம் மச்சான். இன்னொன்னுடா அவன் சொன்னா ஆமா ஆன்டி 11 ஸ்கேம் மச்சான். நேற்று அப்பா ஃபோன்ல போய் பார்க்கும்போது தான் மச்சான் தெரியுது
ஐயா, ஏமாடா எனக்கும் என்னடா சொல்ற? செம்ம ஸ்கேம் scam அது. இது மெசேஜ் எல்லாம் பாக்குறேன் தெலுங்குல மட்டும் ஃபுல்லா இல்ல. அது ரிலேட்டடா தான் இருக்கு எல்லா லாங்குவேஜ்லயும் வருதுடா அது மாதிரி. ஏமா ஃபுல்லா ஸ்கேம் தான்டா அது. தேவையில்லாதடா அதெல்லாம். ஆமாடா. கேமாடா போகுது. நான் சொல்றது கரெக்டாக இல்லையா கரெக்டு தான் போல மச்சான் அவன் சொல்றது. பார்த்து இருக்கணும் எப்படா சொன்னாங்க ஆமா மச்சான். நம்ம ஒரு மாதிரியா இருக்கு. ஏய் விட்றா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் அதான் எல்லாம் சொல்றோம்ல, இப்ப எதுக்குடா மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? அதுல ஸ்கேம் இருக்கு மச்சான், புரிஞ்சுக்கோடா. விடு மச்சான் பார்த்துக்கலாம். காசு சம்பாதிக்க மட்டும் பேஷன் இல்லடா. காசு எப்படி வேணா சம்பாதிக்கலாம்டா. நீயும் பாடுறா அது உன் பேஷனா. ஏய் எனக்கு தெரிந்தா நானே பார்த்தேன்டா வீட்டுக்கு போய் ஸ்கேம் தான்டா. அவன் சொன்னதெல்லாம் கரெக்டு தான்டா. தெரியாம அவனை அடிக்கலாம் போயிட்டா. இப்போனா அவன் சொன்ன மாதிரி படம் தானே எடுக்கணும், எடுக்கலாம்டா. எனக்கு தெரிஞ்சு நம்ம கதையை தான் அவன் படமாக எடுப்பான் பாடுறா. அதான் உங்களை எல்லாரையும் வச்சு எடுக்கலான்னு இருக்கேன். எங்க வச்சா ப்ரோ பண்ணிடலாம். பசங்க நம்மளோட அந்த நம்ம ட்ராப் பண்ணல அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஷார்ட் முடிச்சலாம். ப்ரோ அதெல்லாம் நாளைக்கு உங்களை வச்சா பணம் பண்ண சொல்லி நான் இவ்வளோ பேசிட்டு என்ன ஃபிலிம் முடிஞ்சுச்சு, ஆனால் ரியாலிட்டி இன்னும் முடியல. நம்ம எல்லாருக்கும் நிறைய விஷயத்த பிடிச்சிருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம நினைச்ச டைம்ல பண்ணணும்னு நினைப்போம். ஆனா அதெல்லாம் நம்ம ஃபைனல் இயர்க்குள்ள மட்டும்தான் வேற எதை பத்தி யோசிக்காம பண்ண முடியும். ஒன்ஸ் அந்த ஃபைனல் இயர் முடிஞ்சுன்னா நம்ம நினைச்சதெல்லாம் பண்றது அவ்வளோ ஈஸி. இதான் என் ஃபைனல் இயர்.